அதிர்ஷ்டத்தின் வாசல் உன் வாழ்க்கையில் திறக்கின்ற தருணம் இது. இன்றைய நாளை பொறுத்தவரை வானம் உன்னை நோக்கி புன்னகைக்கின்றது. அதிர்ஷ்டம் என்பது பலருக்கும் ஒரே மாதிரியான விளைவாக இருப்பது இல்லை. சிலருக்கு தங்கம் போல மின்னுகின்றது, சிலருக்கு சமயங்களில் தெரிகின்றது, சிலருக்கு தருணங்களில் மட்டுமே தோன்றும். ஆனால் இன்று இந்த கடைசி வரிசையில் நீ இல்லை. நீ இருக்கின்ற அந்த கோடியில் ஒருவருக்கான அதிர்ஷ்ட வரிசையில். வாழ்க்கை முழுவதும் சுமையை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றாயா? முடிவிற்கும் நடுவிலும் நீ ஒளிர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றாயா? இதோ இந்த கணபதி இன்று உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். இன்றைய நாள் உனக்கானது. அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப் போகின்றது. வாழ்க்கையின் உண்மை அதிர்ஷ்டம் சுமந்த வழிகள். அதிர்ஷ்டம் என்பது வெறும் வெற்றியை பெறுவது அல்ல. அது நம்முடைய மனதின் வாசல் திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரகாசம். அது ஒரு சிறு நம்பிக்கை, சிறு முயற்சி, சிறு தவம். இவை அனைத்தும் இணைந்ததுதான் அதிர்ஷ்டத்தின் பூமிகை. தவறாமல் உனது வழியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாக இந்த கணபதி உன் வாழ்க்கையில் திகழுவேன். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வரிசை ஆரம்பிக்கின்றது. இந்த நாளில் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும், எண்ணமும், வார்த்தையும் அதிர்ஷ்டத்தோடு இணைந்து இருக்கும். அதிர்ஷ்டம் முதலில் வெளியில் நடக்கவில்லை, அது உள்ளே நடக்கின்றது. மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடு ஏற்படுகின்றது. நான் மாற்ற முடியும், நான் சாதிக்க முடியும், இது நிச்சயமாக என்னுடைய நாளாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை என்று நீ நம்பும் பொழுது அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி தானாக ஓடி வரும். இந்த கணபதியினுடைய வாக்கின் ஆழம் உன் மனதின் முழு நம்பிக்கை. கணபதி நான் வாக்கு கொடுத்து விட்டால் அது வார்த்தையாக இருக்காது, உயிருடனும் அருளுடனும் ஆன வாக்கு அது. இன்றைய நாள் உனக்கே. அது நேரம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் அனைத்தையும் தாண்டிய உண்மை. இந்த வாக்கை நீ நம்பும் நிமிடத்தில் ஒரு புதிய ஆற்றல் உனக்குள் பிறக்கும். அந்த ஆற்றல் தான் அதிர்ஷ்டத்தினுடைய முதல் களம். இன்று நீ யார் என்பதை விட நாளை நீ யாராக போகின்றாய் என்பதுதான் முக்கியம். அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கையுடன் நடப்பவர்களை நாடி வரும். தவறுகளை எல்லாம் ஆசிரியராக கொள். ஒவ்வொரு தவறும் ஒரு பாடமாக மாறும் பொழுது அது உனக்கு தெய்வீக அருளாகவும் மாறும். தினமும் குரல் கொடு, நன்றி சொல். நான் இதற்கும் நன்றி சொல்கின்றேன் என்று நீ சொல்வதோடு எதிர்பாராத நல்ல விஷயங்களுக்கும் நன்றி என்று முன்கூட்டியே சொல்வது அதிர்ஷ்டத்தை அழைக்கக்கூடிய அர்ச்சனை. வாழ்க்கையை வெறும் வெற்றிக்காக அல்ல, அர்த்தத்துக்காக வாழ வேண்டும். உண்மையான அதிர்ஷ்டம் என்பது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் தருணங்கள். வெற்றி கூட சில சமயங்களில் அமைதியை கெடுக்கலாம், ஆனால் அர்த்தம் மட்டும் மனதுக்கு ஒளியை கொடுக்கும். தொடர்ந்த உழைப்பும் ஒழுக்கமும் உன்னிடம் இருப்பதால் இன்றைய தினம் இது உன்னை தேடி வந்திருக்கின்றது. உன்னை நோக்கி வரும் அதிசய சக்தி வானிலிருந்து விழும் வெள்ளி மழை இல்லை. அது உன்னிடம் நாள்தோறும் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கும் நன்மைகள்தான். அது திடீரென பெரும் வேகத்தில் உன்னை நாடி வந்துள்ளது. கணபதியினுடைய அருள் இன்று உன்னுடைய வாழ்வில் அடியெடுத்து வைத்துள்ளதேனும் அதற்கு பின் வாழ்க்கையின் பாதையில் நீ சுரங்கம் போல தீவிர ஒளிவீச்சை காணப்போகின்றாய். இந்த ஒளியில் உனது கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆழ்ந்த இறை நம்பிக்கை அனைத்தும் உயிர் பெறும். நாளைய வெற்றிக்கு இன்றே நீ விதைக்கக்கூடிய விதை. நல்ல எண்ணம், மனதார ஆனந்தமான சிரிப்பு, ஒருவர் நம்மீது நம்மால் செய்யப்படும் உதவி, ஒரு தவம் போன்ற மௌனமான நேரம், அதனை தூண்டுகின்ற ஒரே விசை நம்பிக்கை. வாழ்வின் புதிய அடிப்படை அது. உனது வாழ்க்கையில் நிலைத்து நலமுடன் கூடிய வெற்றியை தரும். மெய்மையை பேசி வாழும் ஒருவரின் மீது கணபதியினுடைய அருள் எப்பொழுதும் இருக்கும். உண்மையுள்ளவர்களது கதவுகள் மட்டும்தான் அதிர்ஷ்டத்தால் தட்டப்படும். பொய்யின் மேல் கட்டிய கோபுரம் ஒரு நாளில் சாயும், ஆனால் உண்மையின் மீது நின்ற கோபுரம் அதிர்ஷ்டத்தை தானாக ஈர்க்கும். சில நேரங்களில் வாழ்க்கை என்னை ஏமாற்றுகிறதா என்று தோன்றும், ஆனால் உண்மையில் அது நீ பழக வேண்டிய பொறுமையை கற்றுத்தருகின்றது. தாமதம் ஆனாலும் என் அருள் தப்பி போகாது. அதிர்ஷ்டம் பூக்கும் தருணத்தில் பொருந்தும் இடத்தில் நீ இப்பொழுது இருக்கின்றாய். தவறான இடத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம் கூட ஒதுங்கி நிற்கும். ஆனால் மனதுக்கு ஒத்த சூழல், குழுமங்கள், நல்ல சிந்தனைகள் என்பது மிகவும் அவசியம். உனக்கு கிடைத்த நன்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அதிர்ஷ்டம் நிரந்தரமாக உன்னிடம் தங்கிவிடும். தெய்வம் தரும் அருள் பகிர்ந்தால் பெருகும்.
வாழ்க்கையில் வெற்றியடைந்த பிறகு நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற வேண்டும். ஒருவன் பசுமை காட்டும் மரம் போல வாழும் பொழுது அதிர்ஷ்டம் என்றுமே வாடாது. நீ என் வார்த்தையை நம்புகிறாயே என்றால் அதிர்ஷ்டம் நம்பிக்கையும் சேர்ந்த ஒரு புதிய யுகம் இன்று உனக்காக தொடங்கும். உனக்கான அதிர்ஷ்ட கதவு திறக்கும் முன்னால் மட்டுமல்ல, உன் வாயிலாக பலரால் நல்லது நடக்கும். உன் வாழ்வில் இன்று முதல் சுப விஷயங்கள் பூக்கும். கோடியில் ஒருவராக நீ மாறிவிட்டாய். இப்பொழுது உன்னுடைய மனம் முகம் இரண்டும் மலரப்போகின்றது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதிசயம் நடக்கும். உன்னுடைய முழு குடும்பத்தின் பரிகாசமும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த செய்தி இன்று உன்னை தேடி வரும். உன் ஆசைகளை எல்லாம் தாண்டி நான் உனக்கான நன்மைகளை அதிக அளவில் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். நாளைய நாளில் நிகழும் அதிசயங்களை நம் கண்களில் காண்பது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை சொல்ல முடியுமா? உன் வாழ்க்கையில் ஒரு பரிணாமம் நிகழப்போகின்றது. ஒரு பரிசுத்த அருளின் வார்த்தை உயிரின் ஆழத்தை உணர்த்தக்கூடிய வழிகாட்டி. எதையும் யோசித்து செய்கின்ற அந்த நேரங்கள் நம்பிக்கையின் சக்தி உன் வாழ்க்கையின் அதிசயங்களை உருவாக்கி தரும். எதை நம்புகின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் உருவாகும். உலகில் எதையுமே நேரத்தில் நிரூபிக்க முடிவதில்லை. ஆனால் என்னுடைய வாக்கு மாறாத அதிர்ஷ்டம் அது தானே உள்ளது. உண்மை என்னவென்றால், உன் இதயம் நீண்ட நாட்களாக வெற்றி பெற விரும்பினாலும் எந்த மூலத்திலிருந்து அதை எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நம் வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்முள் இருந்துதான் பிறப்பெடுக்கும். நம் நம்பிக்கையின் மூலமாக தான் அது வளரவும் செய்யும். புதிய ஸ்விடத்தை உருவாக்கக்கூடிய தருணம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி விட்டது. அந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்நாள் முழுக்க நிலைத்திருக்க செய்யும் அன்பு, நம்பிக்கை மட்டும் என்னுடைய வாக்கு. உன் பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக தீர்வதோடு மட்டுமல்லாமல், உன் மனவேதனைகள் எல்லாம் முழுவதோடு அகழ்வதோடு மட்டுமல்லாமல், உன் முன்னால் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஓடுவது மட்டுமல்லாமல், அதையும் தாண்டி நீ எதிர்பாராத மிகப்பெரிய சந்தோஷம் உன் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றது. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு முடிவு வந்து விட்டது. சோதனை காலத்திற்கான முடிவு அதிர்ஷ்ட காலத்திற்கான ஆரம்பம். மிக பெரிய அளவில் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். இதெல்லாம் நடக்குமா என்ற ஐயம் துளியும் இருக்கக்கூடாது. கணபதி வாக்கு கொடுத்து விட்டார், நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வேலையை செய்து பார். உனக்கான அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாயிலை தேடி வரும். நல்லது நடக்கும்.